வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. ஆனியன் ஒரு சின்ன ஆனியன், ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சின்ன ஆனியன் ஒரு 6 வச்சுருக்கோம். இந்த சின்ன ஆனியனை வதக்கிட்டு அதை மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பெரிய ஆனியன் குழம்பு தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். பூண்டு ஒரு சின்ன பூண்டு எடுத்துருக்கோம். ஒரு 10 பல்லு பூண்டு இருக்குது. அதில் 3 க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் 3, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொத்தமல்லி, கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் காமிச்சிருக்கோம். கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா, டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 டீஸ்பூன் குழம்பு பொடி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 3 சின்ன தக்காளி வச்சுருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கோம், திருகின தேங்காய். நம்ம 2 பொட்டேட்டோ வச்சுருக்கோம். பொட்டேட்டோ போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்கும் போது கூட. பொட்டேட்டோ வேணான்றவங்க பொட்டேட்டோ போடாமையும் பண்ணலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பொட்டேட்டோ மட்டும் போடுற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கோம், டீஸ்பூன் உப்பு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கோம். கறி வேக வைக்க போகிறோம். அதுக்கு வேக வைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் மஞ்சள் அதில் பாதி போர்ஷன் மஞ்சளையும் போட்டு, அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஆனியனும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்ப்போம் என்னென்ன கறி வேக வைக்கும் போது என்னென்னலாம் போட்டு வேக வைக்க போகிறோன்னு சொல்லி. இப்போ கறியை போட்டிருக்கோம் குக்கரில். ஸோ அந்த ஆனியன் சின்னதாக வச்சுருந்தோம்ல, பெரிய ஆனியனில் ஒரு சின்ன சைஸ் ஆனியன், அதில் ஒரு ஆனியனை ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்கோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம் கீரி. அப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் அதெல்லாம் இடித்து போட்டிருக்கோம். இப்போ உப்பு, மஞ்சளை போட போகிறோம். உப்பு, மஞ்சள் போட்டாச்சு. அப்போ தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். இப்போ 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அதில் குக்கரில் எல்லாம் வச்சுட்டு மினிமம் ஹீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 5-6 விசில் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம திறக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம மசாலாவுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மசாலா அரைக்கிறதுக்கு பேனை நல்லா சூடாக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். இப்போ சின்ன ஆனியனும் பூண்டும் போடுறோம். இப்போ அது வதங்கியிருக்கு. பெருஞ்சீரகம் போடுறோம், கசகசா போடுறோம், மிளகு, சீரகம் போடுறோம், அப்புறம் தேங்காய் போடுறோம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு, ஸோ பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கோம். கிராம்பு ஒரு 4 கிராம்பு போடலாம். ஓகே. இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். இதை இப்போ நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். வதக்குனதில் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதில் குழம்பு பொடி நம்ம போடுறோம். அப்புறம் இதில் கொஞ்சம் இஞ்சும் போட்டிருக்கோம். நம்ம வதக்கின பிறகு இந்த இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கிறோம்.
ஸோ இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்றோம். அதில் கொஞ்சம் அரைச்ச பிறகு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு. நாலு விசில் குக்கர் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ண பிறகு நம்ம மூடியை திறக்கிறோம். ரிலீஸ் ஆன பிறகு ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம மூடியை திறக்கிறோம். அதுக்கு முன்னாடி திறந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். இது திறக்க முடியாது. ஹாக்கின்ஸ் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் தான் திறக்கவே முடியும். இப்போ நம்ம கறி குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பேனில் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றுறோம். ஸோ கறி லீவ்ஸும் ஆனியனும் கட் பண்ணி வச்சதை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் இந்த அரைச்சி வச்ச மிளகாத்தூள், மசாலா அதெல்லாம் போடுறோம். தேங்காய் வந்துச்சு. ஸோ இப்போ வேக வச்ச கறி அதில் போடுறோம். ஸோ இதில் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு மஞ்சள் போடுறோம். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூனு. ஸோ ஹீட்டை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த கறியில் ஏறும். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த கறி வேக வச்ச சூப் இருக்குது போதுனா அது கொஞ்சம் ஊற்றணும். அது ஒரு கரண்டி ஊற்றிட்டு திருப்பி மூடி வைக்கணும். நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ தக்காளி போடுறோம். அதில் ஸோ பொட்டேட்டோ வந்து இப்போ போட போகிறோம். தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதை கட் பண்ணி, என்ன கருப்பாயிடும்னா இப்போ போடுறோம் எல்லாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை கழுவி அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியை. மீதி உள்ள குழம்புனுடைய லெவலுக்கு சூப்பை வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணி சூப்பு அதை வந்து நம்ம ஊற்றுறோம். இப்போ வந்து பச்சை மிளகா, இது வீட்டிலே காய்ச்ச பச்சை மிளகா தான். ஒரு 2 பச்சை மிளகாவை போடுறோம். 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம் அதை. இப்போ உங்களுக்கு டிஷ்ஷில் கலர் வேணும்னா கொஞ்சம் 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி போடலாம். கொஞ்சம் ரெட்டிஷாக வரும் டிஷ்ஷு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு பாத்திரத்தில். இது வந்து எப்படின்னா குக் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 1/2 hour டைம் கொடுத்து நம்ம நல்லா வேக வச்சு அந்த பொட்டேட்டோ கறி அதிலெல்லாம் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா பாயில் ஆகும் போது அது நல்லா உள்ளே போய் சேரும். நம்ம வந்து உப்பு கம்மியாக சாப்பிட்றோம். நாங்கள் நல்லா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக பக்காவாயிரும் உப்பு. அதான் குக் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வேகம் வந்து. அது மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நடுவில் கொஞ்சம் வேணால் ஒரு ஆஃப் கப்பு தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா திரும்பி வந்து கரெக்டாகிடும். உங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் ஆஃப் அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச்.